நம்ம பக்கத்து நாடு வங்காளதேசம், அங்க இந்தியாவுக்காக செயல்படுற 3 விசா மையங்கள் இருக்கு. இந்த 3 விசா மையத்தையும் இந்திய அரசு அதிரடியா கொண்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாமா? வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான நட்புறவு தொடர்ந்து சரியான முறையில் போயிருந்துச்சு. அங்க ஷேக் ஹசீனோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவங்க இந்தியாவுக்கு தஞ்சம் பெற்ற பிறகு முகமது யூனிஸ் அப்படின்றவர் தலைமை பொறுப்புக்கு வந்தார். இவரு பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். அதனால வங்கதேசத்துல இந்தியாவுக்கு எதிரான பேச்சுக்கள் அதிகமா இருக்கு. இதனால தேசிய மக்கள் கட்சியோட மூத்த தலைவர் அஸ்னாத் அப்துல்லா அப்படின்றவரு ஒரு உண்மையான விஷயத்தை இந்தியாவுக்கு எதிராக கக்கியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்களுக்கு நாங்க ஆதரவு அளிப்போம், இந்தியாவை பிரிக்க நினைக்கிறவங்களுக்கு நாங்க தங்க வைப்போம், அவங்களை வந்து எங்க நாட்டுல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் 7 சகோதரி மாநிலம் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுக்கு வடகிழக்கு மாநிலங்கள், பங்களாதேஷை சுத்தி இருக்கிற மாநிலங்களை வந்து இந்தியாவின் சகோதரி மாநிலம் சொல்லுவாங்க. 7 மாநிலங்கள், அசாம், மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, இந்த மாதிரி 7 மாநிலங்கள் இருக்கு. இதை வந்து இந்தியாவோட சகோதரி மாநிலம் சொல்லுவாங்க. அந்த மாநிலங்களை நாங்க இந்தியாவிலிருந்து மீட்டு பிரிச்செடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வன்மையான விஷயத்தை கட்டியிருக்காரு. இதனால கடும் கோபம் அடைஞ்ச இந்திய அரசு டெல்லியில இருக்கிற வங்கதேச தூதர் ரியாஸ் அமிதுல்லாவை சம்மன் கொடுத்து வர வச்சிருக்காங்க. சம்மன் கொடுத்து வர வச்சது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இந்திய அரசு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவர் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இது போன்ற பேசுறவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னா இந்தியாவோட கோபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்ற மாதிரியான கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட ஒரு அதிரடி நடவடிக்கையா வங்கதேச தலைநகர் டாக்காவில் செயல்பட்டு வந்த இந்தியாவுக்கான 3 விசா மையங்களையும் இந்திய அரசு உடனடியாக மூடியிருக்கு.